உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். ஒரு வகையில் அந்த பெண்ணை மையப்படுத்தி இவங்க எல்லாரும் டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால அப்படி பேசுது. நான் ஒரு கேள்வி கூட வைப்பேன் சுசித்ரா கிட்ட, வந்து ஒரு தெளிவான பெண்ணாக தான் கேள்வி வைப்பேன். என்னன்னா, நீங்கள் அன்றைக்கி பயில்வான் ரங்கநாதன் சொன்னதுக்கும் நீங்கள் இப்போ சொன்னதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையை உட்படுத்தி சொல்கிறதுனால நம்ம அப்படி பேசவும் முடியல. அவங்களுடைய வாழ்க்கையை வந்து உட்படுத்திக்கிறாங்க. தன் கணவரையும் கூட தான் அவங்க சொல்கிறாங்க, கேன்னு சொல்கிறாங்க. தனுஷால வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி ஆயிடுச்சு. தனுஷுக்கும் தன் கணவருக்கும் உள்ள தொடர்பை கூட சொல்கிறாங்க. அவங்க தான் தனுஷுக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் பெண்களை பற்றி தான் வந்து மையப்படுத்தி பேசும்போது காலரை தூக்கி விட்டுன்னு போயிருந்தான். இது ஏன்னா இந்த பொண்ணுக்கு டைவர்ஸ் ஆனது இவனால தான், அந்த பொண்ணுக்கு டைவர்ஸ் ஆனது இவனால தான் சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? ஒரு காலத்தில் வந்து சிம்பு, இப்பவும் கூட சிம்பு வந்து யாரெல்லாம் காதலிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகிடும் அந்த பொண்ணுங்களுக்குலாம். தனுஷை வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் வீட்டிலலாம் காலை வைக்கிறானோ அவங்க குடும்பத்தில் வந்து டைவர்ஸ் ஆகிடும். இப்போ அப்படி சினிமா வட்டாரத்தில் ஒரு ட்ரெண்டு. ஒரு டைவர்ஸ் ஆகணும்னா நீங்கள் ஒரே ஒரு தடவை வந்து கூப்பிட்டு ஒரு காஃபி கொடுங்க தனுஷ்க்கு. சுலபமாக நீதிமன்றம் போக தேவையில்ல, எங்கேயுமே போக தேவையில்ல, அமிக்கபுளாக மியூச்சுவலாக டைவர்ஸ் ஆகிடும். கூப்பிட்டு ஒரு காஃபி மட்டும் கொடுங்க. அப்படி தான் சினிமா வட்டாரத்தில் இப்போ பேசுகிறாங்க. நான் பேசல, சினிமா வட்டாரத்தில் சொல்கிறேன். சுசித்ரா பேசும்போது ஒரு வன்மத்தோட அந்த கமல்ஹாசன் மேட்டரை சேர்த்துக்குங்க. நீங்கள் அந்த வெள்ளி தாம்பரத்தில் வந்து கொக்கைன் கொண்டு வந்தாங்கன்றதை நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அதில் கூட ஏதாவது வன்மம் தெரியுதா பாருங்க. ஃப்ளோவில் போகும்போது தான் சொல்கிறாங்க. இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு அரசுக்கு வந்து ஒரு வேண்டுகோளோ டார்கெட் பண்ணணும்ன்றதெல்லாம் கிடையாது. கமல்ஹாசன் டார்கெட் பண்ணுன்ற மாதிரிலாம் நோக்கம் இல்லை. ஆனால் அவங்க வந்து ஒரு மனசில் காயப்பட்டிருக்கிறதா கட 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 கடன்னு கொட்டுற மாதிரி இருக்குது. நான் பார்க்குற பாருங்க அப்படி தான் சொல்கிறேன். அந்த வன்மத்தோடு பேசுகிறேன். இவனுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயில்வான் ரங்கநாதன், இந்த இருக்கிற இந்த கரகாட்ட கோஷ்டி இருக்குல்ல, இந்த சினிமா விமர்சனம் பண்ண இந்த அந்தனை, அப்புறம் இந்த பிஸ்மி, இன்னும் கூட ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. நம்ம பேர்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் நீங்கள் என்னன்னு தேடி ஒன்றா போட்டுங்க. இவனுக்கு தாம்பூலத்தில் வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்கன்றதெல்லாம் அவங்க துல்லியமாக சொல்கிறாங்கல்ல. அப்போ அது உண்மை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. நீங்கள் சொன்ன மாதிரி தடை செய்யப்பட்டதுன்னா எங்கெல்லாம் தடை செய்யப்பட்டது ஒன்று இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்ம அது வெளிப்படையாக சிலதெல்லாம் பேச முடியல. இதே வந்து 5 நட்சத்திர ஹோட்டலில் போயிட்டு நீங்கள் உள்ள சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காவல் ஆய்வாளர் உள்ள நுழைஞ்சி போயிட்டு அங்கே ஆய்வு செய்ய முடியுமா? அங்கே என்ன பரிமாறுறாங்கன்னு சொல்லிட்டு தடை செய்யப்பட்டது தானே. இடம் பொருளியாக இருக்குது. ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நுழைய முடியாத இடம்லாம் இருக்குது. விஐபிகள், விவிவிஐபிகள்லாம் இருக்கிறாங்க. அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான வந்து மதுபானங்கள் பரிமாறப்படுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்கிறேன். இங்கே தான் எல்லாமே இங்கே பிரிவதில் இருக்குது. ஏழை பணக்காரன்னு சொல்லிட்டு, ஏழைக்கு வந்து கள்ளசாராயம், பணக்காரனுக்கு வந்து இலை சாராயம், இப்படி தானே இருக்குது. அதனால கேட்டால் தடை செய்யப்பட்டது தான். ஆனால் வந்து தடை செய்யப்பட்டது அந்த பார்த்தீங்கன்னா வந்து எங்கெல்லாம் எந்த இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அனுமதிக்கப்படலாம்ல சொல்கிறேன் நான். அதனால் அவங்க சொல்கிறத புறந்தள்ள முடியாது. சரிங்களா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஜாபர் ஷெரீப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கைது செய்யப்பட்டார்ல, அவர் போதை மருந்து எப்படி வெள்ளி தாம்பரத்தில் வச்சு எடுத்துனாரு? நான் கேட்குறேன். என்னமோ வந்து ஒரு ஹெல்த் மிக்ஸ் சொல்கிறேன். அந்த மாதிரி கூட பரிமாறலாம்ல. தடை செய்யப்பட்டது தான். விக்ரம் போன்ற படத்தெல்லாம் போதைக்கு எதிராக நடிச்சிருக்காரு கமலஹாசன். அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வரப்போ அவர் இன்ன வரைக்கும் அமைதியாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்களே. அதுதான் நான் என்ன சொன்னேன், பேசணுன்றேன். நீங்கள் மறுக்கலாம் இல்லையா? இது அவங்க சொன்னது வந்து தவறு, பொய்யான வந்து கதையை எடுத்து விட்டாங்கன்னு சொல்லணுமா இல்லையா? இப்போ அவர் மௌனமாக இருக்கிறாரு. இப்போ மௌனம் சரின்னு ஒத்துக்கலாமா? அவங்க சொன்னது கரெக்டு தான் சொல்லிட்டு, அதுவும் குறிப்பிட்டு அவங்க வெள்ளி தாம்பூலத்தில் வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்கலாம் சொல்கிறாங்களே. தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளரும் அரசு விமர்சகருமான திரு சேகவர ஜெயசங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம். சுசித்ரா அவர்கள் மறுபடியும் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டி தான் தமிழ் சினிமாவில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு பக்கம் வந்து எல்லா நடிகர்கள் மேலுமே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான செக்ஷுவல் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மறுபுறம் பார்த்தீங்கன்னா போதை கலாச்சாரம், குறிப்பாக வந்து கொக்கைன், இதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோ உண்டு இருக்கா தமிழ் சினிமாவில், அது இவங்க மேலாம் சொல்லிட்டு அவங்க பேட்டி முதற்கட்டமாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க சொன்ன குற்றச்சாட்டு வந்து தன் கணவர் மீது குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அது குற்றச்சாட்டு சொல்ல முடியாது, அவர் குறையாக கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? அவர் வந்து கேய்ஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அவர் வந்து தனுஷ்க்கும் அவருக்கும் உள்ள தொடர்பை சொல்கிறாங்க. அப்புறம் தனுஷ்க்கும் ஐஸ்வர்யாவுக்கும் உள்ள அந்த மன வாழ்க்கை பிரிவு இருக்கு இல்லையா, அதை பற்றியும் பேசுகிறாங்க. ஸோ இதெல்லாம் பேசும்போது ஒரு விஷயம் புலப்படுது. என்ன கேட்டால், அவங்க ஒரு மன சிதைவுக்கு ஆளாயிருக்கிறாங்களோ, ஒரு வேலை ஒரு மன உளைச்சலுக்கு ஏற்பட்டால் எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி தான் அவங்களோட பேச்சு இருந்து. நான் மனநோயாளின்னு நான் சொல்லலை, ஒரு மனசிதைவு அல்லது மனப்பிழவு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஆட்பட்ட மாதிரி தெரியுது.
அவருடைய குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விஷயத்த மட்டும் கேள்விக்குறியாகும். என்னன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பயில்வான் ரங்கநாதன் வந்து இவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி விமர்சனம் பண்ணலாம், நீங்கள் பார்த்தீங்களா, எப்படி நீங்கள் இப்படியெல்லாம் வந்து பொய்யான தகவல் சொல்லலாம் அப்படின்னு ஒரு ஆடியோ வந்து வெளியிட்டது. அது நீங்கள் பார்த்துருக்கலாம், பார்க்காம இருக்கலாம். ஆனால் வந்து கொஞ்சம் வைரலாச்சு. ஒரு வருஷம் இருக்கும் எப்படி பார்த்துட்டு. இப்போ வந்து இவங்க சொல்றது என்ன கேட்டால், அடுத்த வாழ்க்கையை பற்றி தான் பெரும்பாலும் பேசுகிறாங்க. தன் கணவரை பற்றி சொன்னால் கூட ஒரு டைவர்ஸ் ஆகிடுச்சு, அவங்க வந்து தனியாக அவருக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. இவங்க சொல்கிற மாதிரி ஒரு கேஸ்ன்றது அவரும் கூட வந்து பார்த்திங்கன்னா வலிமையாக மறுக்கலை. ஒட்டுமொத்தமாக ஓரின சேர்க்கலை எல்லாருக்குமே வந்து நான் ஆதரவாக இருப்பேன்ற மாதிரிலாம் பேசுகிறார். ஸோ இப்படி சொல்லும் போது இவங்க வந்து அதை கடந்து வந்து தனுஷை வந்து ஆதரிக்கிறாங்களா இல்லை எதிர்க்கிறாங்களா, தனுஷ்க்கும் தன்னுடைய கணவருக்கும் கூட வந்து அந்த மாதிரி ஒரு உறவு இருக்குன்னு சொல்கிறாங்க. எதுக்காக ஐஸ்வர்யா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடி அடிக்கிறாங்க, அவங்க தாக்கி பேசுகிறாங்க. எதுக்கு ஒரு சம்மந்தமே இல்லாமல் இன்னொருத்தர் குடும்பத்தில் போயிட்டு இவங்க வந்து தலையிடுறாங்க. இவங்க சொன்ன கருத்துக்கு நேர்மாறாக இருக்குது. இதை பார்க்கலாம். இதை தாண்டி பயில்வான் ரங்கநாதனுக்கும் அவங்களுக்கும் ஒரு முட்டல் முதல்ல மீண்டும் தொடர்ற மாதிரி இருக்குது. அவர் சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் ஏற்கனவே சும்மா வெறும் டம்ளர்லேயே வந்து ஆற்றுன்னு ஆற்றுவார் பயில்வான் ரங்கநாதன். இப்போ இவங்க இப்படி பேசுனது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பரவலாக வந்து ஒரு சென்சேஷன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்ன கேட்டால் ஒரே வார்த்தையில் நான் முடிச்சுடுவேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கொண்டு வந்து மீடியாவில் வந்து கொண்டு வந்து பேசுறது அவ்வளோ சரியானதா இல்லைன்றது என்னோட பொதுவான பார்வை. இது வந்து எங்கேயும் ஆரம்பித்து எப்படியோ வந்து பொதுவாக வந்து இந்த சினிமா விமர்சகர்கள் அவங்க எல்லையை கடந்து சினிமா நடிகர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை பெரும்பகுதி பேசுகிறாப்பெல்லாம் ஆயிடுச்சு. எல்லாருமே நான் குறிப்பிட்டு நம்ம பயில்வான் ரங்கநாதன் மட்டும் சொல்ல வேண்டாம், இன்னும் கூட சில பேர் இருக்கிறாங்க. இந்த அந்தணன், பிஸ்மி, இந்த மாதிரியான நபர்கள் வந்து இப்போ சவுக்கு சங்கர் எப்படி வந்து ஒரு அரசியல் ஆளுமைகளை வந்து தாக்கி பேசுவாரோ, இவங்க வந்து சினிமா வட்டாரத்தில் சினிமா நடிகர்களை வந்து அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுறது அல்லது வந்து அவங்களோட ப்ரொஃபஷனலாக அவங்க என்ன வந்து தவறு பண்ணுறாங்களோ அதை சொல்கிறது இவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. இவங்க ஒரு தயாரிப்பாளரோ அல்லது இசையமைப்பாளரோ அல்லது வேற ஏதாவது சினிமாவில் பங்கு பெறக்கூடியவோ இல்லை. சினிமா விமர்சகர்கள் என்ற பேரில் பயில்வான் ரங்கநாதனும் சரி, அந்தனும் சரி, பிஸ்மி இந்த மாதிரி போன்றவர்கள் வந்து கேட்டால் கிட்டத்தட்ட இவங்களும் வந்து சவுக்கு சங்கர் மாதிரி வந்து ஒரு பிளாக்மெயிலர் மாதிரி ஆயிட்டாங்கன்றது தான் பிரதாப் நான் பார்க்குறேன். நினைக்கிறவங்கள ப்ரொமோட் பண்ணுறதும் இவங்க நினைச்சாங்கன்னா ப்ரொமோட் பண்ணுறதும் அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சினிமா நடிகர்கள் சுசித்ரா மாதிரி ஒரு மனசிதைவுக்கு ஆளாகிறாங்களோ ஒரு வேலை அப்படின்ற ஒரு பார்வை தான் இருக்குது. ஏன்னா கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பயில்வான் ரங்கநாதன் வந்து சுசித்ரா வந்து தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து பேசி வைரலாச்சு. ஸோ அதை தொடர்ந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன உளைச்சல் ஆளாயிட்டாங்களான்ற மாதிரி பார்க்கறதா இருக்குது. அதனால நான் நினைக்கிறேன், இந்த சினிமா விமர்சகர்கள் பயில்வான் ரங்கநாதன் உட்பட அந்த அந்தணன், பிஸ்மி, இன்னும் சில பேர் இருக்கிறாங்க இல்லையா, இவங்கெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா ஒரு சினிமா விமர்சகர்கள் அந்த எல்லையை கடந்து சினிமா நடிகர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து பேசும் பொருளாக்கி அதன் மூலமாக இவங்க பணம் சம்பாதிக்கிறாங்கன்றது தான் அவனோட பார்வை. இப்போ அவங்க முன்னாடி ஒன்று குறிப்பிட்டிருந்தாங்க, இந்த 2016 வந்து சுசி லீக் சொல்லிட்டு என்னோட ட்விட்டர்லேருந்து போட்டாங்க. நான் போடல, கார்த்திக் குமார் அவர் தான் பாஸ்வேர்டு எடுத்து வாங்கி போயிட்டு இவங்க வந்து ஒரு டேர் மாதிரி ஒரு ஃபன்னுக்காக அதெல்லாம் வந்து இவங்களே போட்டதெல்லாம் உண்மைதான், அந்த போஸ்ட்லாம் உண்மைதான், அது த்ரிஷா அவர்களை பற்றி போட்டது, அனிருத் அவர்களை போட்டது, அந்த மாதிரி எல்லாருமே பற்றி இவங்க போட்டது லீக்ஸ் எல்லாமே வந்து உண்மைதான் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அது நான் என்ன சொன்னேன், இவங்க சொல்கிறத மட்டுமே நம்ம எடுத்துக்க முடியாது. நம்ம வந்து என்னன்னா இங்க எப்படிதான் இருக்கு. இப்ப இவங்க அதை சொன்னாங்க, சினிமாக்காரர்கள் அப்படிதான் இருக்காங்களா, அது எப்படி நம்ம சொல்ல முடியும்? பொதுவுல ஒட்டுமொத்தமா சினிமாக்காரர்கள் எப்படி சொல்ல முடியும்? இவங்க என்ன வட்டாரத்துல இவங்க இருந்தாங்க, இவங்க குறிப்பிட்ட இவங்க வட்டம் பாருங்க. திடீர்னு கமல் வந்து கொக்கைன் யூஸ் பண்ணாரு அப்படின்லாம் போறாங்க இல்லையா. இப்ப இவங்களோட இலக்கு என்ன, இவங்களுக்கு என்ன பிரச்சனை? இவங்க சொல்றது அத்தனையுமே நம்ம உண்மைன்னு எடுத்துக்க முடியாது. சினிமாவில் இருக்க அத்தனை பேர் இப்படின்னு சொல்ல முடியுமா? அது இவங்க சொல்லுவாங்க. சினிமாலே இருந்து சினிமாலேயே வந்து வாழ்ந்து சினிமாவே வந்து பார்த்தீங்கன்னா உணவாக எடுத்துக்கிட்டவங்க பயில்வான் ரங்கநாதன் மாதிரி சொல்லுவாங்க. நம்ம எப்படி சொல்ல முடியும்? அவங்க பேச்சுக்கு பல முறை சொல்றாங்க இந்த கொக்கைன் பரிமாறப்பட்டதுன்னு. அதுதான் எனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா அதுவும் குறிப்பிட்டு கமலஹாசன் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கிட்டத்தட்ட வைரல் ஆயிட்டு இருக்கு, 2 நாள் வைரல் ஆயிட்டு இருக்கு. கமலஹாசன் தரப்புல இருந்து எந்த மறுப்பும் இல்லவே இல்லை. மறுப்பு இல்லைன்னா எப்படி? அது மறுப்பு, அதுதான் ஒண்ணு மறுக்கணும். ஈஸியா கடந்து போறாங்கன்னா அப்போ ஆமான்ற மாதிரி ஆயிடுதுல, மௌனம் சம்மதம்ன்ற மாதிரி ஆயிடுதுல. மறுக்கணும்ல, இப்படி ஒரு சம்பவமே நடக்கவே இல்லைங்க அப்படி சொல்லணும்ல. அப்படியே கடந்து போனா எப்படி? யாரா இருக்கட்டும், ஒரு சமூகத்துல ஒரு பேச்சு இந்த மாதிரி வருது, அதுவும் சீரியஸான இப்போ இருக்கிற காலகட்டத்தில். ஏற்கனவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாபர் ஷெரீப் கைது,
கஞ்சா வழக்குகள் இதெல்லாம் வந்து ஒரு போதையாக பேசும்போது கிட்டத்தட்ட ஒரு போதை மாநிலமாகவே உருவாக்குறதுக்காக இவங்களை பேச வச்சாங்களா யாராவது? ஒரு போதை மாநிலமாக வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் இன்னும் கொஞ்சம் பேசும் பொருள் ஆகட்டும்னு சொல்லி கூட வந்து இவங்களை சுசித்ராவை பேச வைக்கிறாங்க யாராவது? 19 இதே எடுத்து விடு அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு பார்வை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல. கொக்கைன்றது நேற்று கூட சென்னை விமான நிலையத்துல வந்து கைப்பற்றி இருக்காங்க. வருஷம் விமான நிலையத்துல பல கோடியில வந்து கைப்பற்றாங்க. அப்ப இந்த கொக்கைன்றது வந்து சாதாரண மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒண்ணு கிடையாது. இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒண்ணு. அப்ப இது யாருக்கு கிடைக்கும்? யாருக்காக இங்க அழைத்து வரப்படுது? இல்ல அதுதான் இப்போ பொதுவாக இந்த விஐபிகள் விருந்துல பரிமாறக்கூடியதுதான் இந்த கொக்கைன். சரிங்களா? பரவாயில்ல 5 ஸ்டார் ஹோட்டல்களில் இந்த மாதிரி பெரிய ஆளுமைகளுடைய அந்த சுப நிகழ்ச்சிகளில் இந்த மாதிரி கொண்டாட்டமான நிகழ்ச்சிகளில் பரிமாறக்கூடியது தான். பட் இது வந்து தடை செய்யப்பட்டதா இல்லையான்றது வந்து பார்த்தீங்கன்னா அரசு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு சொல்லணும். கொக்கைன் தடை செய்யப்பட்டது தான். செய்யப்பட்டது தான். போதைப் பொருள் இல்லையா அது? அதுதான் நான் சொல்கிறேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொன்ன ஒரு ஹை கிளாஸ் ஃபேமிலியிலலாம் வந்து சர்வசாதாரணமாக இது இருக்குது இல்லை? அவங்க சொல்றாங்கல்ல வெள்ளி டம்ளர் என்ன சொன்னாங்க அவங்க? வெள்ளி தாம்பூலத்துல வச்சு எடுத்துட்டு வந்தாங்கன்றதெல்லாம் அவங்க துல்லியமா சொல்றாங்கல்ல. அப்ப அது உண்மை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. நீங்க சொன்ன மாதிரி தடை செய்யப்பட்டதுன்னா எங்கெல்லாம் தடை செய்யப்பட்டது ஒண்ணு இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்ம அது வெளிப்படையா சிலதெல்லாம் பேச முடியல. இதே வந்து 5 நட்சத்திர ஹோட்டலில் போயிட்டு நீங்க உள்ள சாதாரணமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காவல் ஆய்வாளர் உள்ள நுழைஞ்சி போயிட்டு அங்க ஆய்வு செய்ய முடியுமா? அங்க என்ன பரிமாறுறாங்கன்னு சொல்லிட்டு தடை செய்யப்பட்டது தானே. இடம் பொருளியாக இருக்கு. ஒரு சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நுழைய முடியாத இடம்லாம் இருக்கு. விஐபிகள் விவிவிஐபிகள்லாம் இருக்கிறாங்க. அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான வந்து மதுபானங்கள் பரிமாறப்படுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்றேன் நான். இங்கேதான் எல்லாமே இங்கே பிரியோதனை இருக்கு. ஏழை பணக்காரன் சொல்லிட்டு ஏழைக்கு வந்து கள்ள சாராயம், பணக்காரனுக்கு வந்து எலைட் சாராயம், இப்படிதானே இருக்கு. அதனால கேட்டா தடை செய்யப்பட்டது தான். ஆனால் வந்து தடை செய்யப்பட்டது அந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து எங்கெல்லாம் எந்த இடத்துல போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அனுமதிக்கப்படலாம்ல. சொல்றேன் நான். அதனால அவங்க சொல்றதை புறந்தள்ள முடியாது. சரிங்களா? இப்போ நீங்க சொல்றீங்க ஜாபர் ஷெரீப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கைது செய்யப்பட்டார்ல. அவர் போதை மருந்து எப்படி வெள்ளி தாம்பரத்தில் வச்சு எடுத்துனாரு? நான் கேட்குறேன். என்னமோ வந்து ஒரு ஹெல்த் மிக்ஸ் சொல்றேன். அந்த மாதிரி கூட பரிமாறலாம்ல. தடை செய்யப்பட்டதுதான். விக்ரம் போன்ற படத்தெல்லாம் போதைக்கு எதிராக நடிச்சிருக்காரு கமலஹாசன். அவரு மேலே ஒரு குற்றச்சாட்டு வரப்போ அவர் இன்ன வரைக்கும் அமைதியா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்களே. அதுதான் நான் என்ன சொன்னேன், பேசணும்ன்றேன். நீங்க மறுக்கலாம் இல்லையா? இது அவர் சொன்னது வந்து தவறு, பொய்யான வந்து கதையை எடுத்து விட்டாங்கன்னு சொல்லணுமா இல்லையா? இப்ப அவர் மௌனமால இருக்கிறாரு. இப்போ மௌனம் சரின்னு ஒத்துக்கலாமா? அவங்க சொன்னது கரெக்டு தான் சொல்லிட்டு அதுவும் குறிப்பிட்டு அவங்க வெள்ளி தாம்பூலத்தில் வச்சு எடுத்துட்டு வந்தாங்கலாம் சொல்றாங்களே. என்னுடைய பார்வைக்கு நான் சொல்றேன், நான் என்னோட குறுகிய பார்வை, என்னுடைய பார்வை அப்படி கூட எடுத்து அகண்ட பார்வை இருக்குன்னா இங்க போதைனா எல்லாம் ஒண்ணுதான். இது எல்லாம் ஒண்ணுதான். சாராயம் ஒண்ணுதான், கொக்கைன் ஒண்ணுதான், எல்லாமே ஒண்ணுதான். அது மறுக்கணுன்றதான் இல்லை. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாஸ்மாக் கடையில சுலபமா கிடைக்குது இல்லை? அதுவும் போதை தானே. அப்புறம் அதுவும் அனுமதிக்கிறீங்க, அப்புறம் கொக்கைன் அனுமதிக்க மாட்டீங்கன்னு சொன்னா எப்படி? போதைனா இங்க எல்லாம் ஒரு போதை தான். இப்போ என்ன ஒரு போதை எடுத்தோன்னா இன்னொரு போதையை மறந்துடுறோம். இப்போ கஞ்சா, ஜாபர் ஷெரீப் எடுத்துட்டு போன அந்த போதைப் பொருள் இதெல்லாம் பேச ஆரம்பிச்ச உடனே டாஸ்மாக்க மறந்துட்டீங்களா இல்லையா? மக்கள் மறந்துட்டாங்க. டாஸ்மாக்னு ஒரு கடை இருக்கு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமான மது வகைகள் வந்து வழங்கப்படுது. அதுவும் போதைதான்றத மக்கள் மறக்க வச்சிட்டீங்க. காரணம் கேட்டால் நீங்கள் எடுத்து போய் ஜாபர் ஷெரீப், இப்போ லேட்டஸ்டாக வந்து கமல்ஹாசனோட கொக்கைன் இதெல்லாம் பேசுவீங்க. கஞ்சா சவுக்கு சங்கர் இப்படியெல்லாம் பேசுவீங்க. டாஸ்மாக வசதியாக மறந்துட்டீங்க. இது ஒரு வகையில் ஆதாயம் தானே ஆளும் அரசுக்கு. சுசித்ரா சொல்றாங்க ஒரு படத்துல நடிக்கிறாங்க, திடீர்னு பார்த்தா நாளைக்கே அவங்க வீட்டாண்ட வந்து BMW கார் நிற்குது, மினி கூப்பர் நிற்குது. இதெல்லாம் எப்படி சொல்லிட்டு கேட்குறாங்களே. ரொம்ப கொச்சப்படுத்துது. அப்போ பெண்கள்னாலே ரொம்பவும் நம்ம அப்படி சொன்னதும் ஒரு பெண் தானே. அதுதான் சிக்கல். அதுதான் சிக்கல். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உடன்பாடு இல்லை. எல்லா பெண்களையும் நீங்க ஒரே பார்வையில வந்து பார்க்குதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. பெண்ணாலே வந்து ஆணுக்கு வந்து ஆணுடைய இச்சைக்கு அடிமையாயிடுவான்னு அந்த பார்வை இருக்குது. அது எனக்கு ஏற்கவே மாட்டேன். பெண்ணோட மனசை வெல்ல முடியாம செத்து போன மிகப்பெரிய சாம்ராஜ்ய சக்கரவர்த்திலாம் இருக்கிறாங்க. ஒரு பெண்ணோட மனசை வந்து வெல்ல முடியாம எத்தனையோ வந்து நாடுகளில் படையெடுத்து வென்ற அரசர்கள் கூட ஒரே ஒரு பெண்ணோட மனசை வெல்ல முடியாம செத்தவங்களாம் இருக்கிறாங்க. மண்ணோட மண்ணு புதஞ்சவங்களாம் இருக்கிறாங்க. அதனால ஒட்டுமொத்தமா பெண்கள் எல்லாம் வந்து ஆணோட இச்சைக்கு வந்து இணங்குறவங்கன்ற அந்த பார்வை வந்து தவறான பார்வை. அவங்களுடைய பேட்டி முழுக்க பார்த்தீங்கன்னா நடிகர் தனுஷ், நடிகை திரிஷா,
அப்புறம் ஐஸ்வர்யா இவங்கள சுத்தி அவங்களுடைய வந்துட்டே இருக்காது. நீங்க எப்படி பாத்தீங்களா அந்த பெண் பேசுறத பாத்தீங்க, சுசித்ரா பேசுறத பாத்தீங்கன்னா வன்மம் இருக்கிற மாதிரி தெரியல. நீங்க மறுபடியும் கூட நீங்க கூர்ந்து கவனிங்க. ஒரு என்ன சொன்னா ஒரு இலக்கு வச்சு இவங்களை வந்து இவங்க ஆளுமையை அடிச்சு காலி பண்ணணும். எப்படி நம்ம உதாரணத்துக்கு இப்போ நம்ம சவுக்கு சங்கர் எப்படி பேசுவார், ஒரு இலக்கு டார்கெட் வச்சு பார்த்தீங்கன்னா இதாங்க அப்படிலாம் பேசல. அதே மாதிரி இப்போ இந்த இந்த சினிமா அந்த புரோக்கர்லாம் இருக்கிறானுங்க பாருங்க, இவனுங்க அதெல்லாம் சொன்னா நீங்க போட மாட்டீங்க. இவனுங்கெல்லாம் கேட்டால் சினிமா விமர்சனன்ற பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு தலா ஒரு 5000 ரூபாய் வாங்கிக்கிறானுங்க அரை மணி நேரத்துக்கு. அந்த 5000 ரூபாய் வாங்கிட்டு போய் அங்கே போய் உட்காந்து இவனுக்கு நினைச்சா ஆகோ ஓஹோன்னுவானுங்க, இவனுக்கு நினைச்சா ஓஹோன்னுவானுங்க. இது ஒரு படத்தை இப்படி பேசிட்டு விஜய் அஜித் தான் இவங்க முதல், விஜயை தூக்குறது இல்லை அஜித் இறக்குறது இல்லை அஜித் தூக்குறது விஜய், இப்படி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சினிமா ஆளுமை இப்படி வச்சு ஓட்டிட்டு அரை மணி நேரமோ 20 நிமிஷம் பேசிட்டு 5000 ரூபாய் வாங்கி போயிடுறாங்க. இதுல சொல்றது அத்தனையும் பொய், வன்மம். ஆனால் சுசித்ரா பேசுறத நீங்க கவனிங்க, அதுல வன்மத்தை நீங்க பாக்குறீங்களா? ஏதோ ஒரு விஷயத்துல அப்செட் ஆன மாதிரி தெரியுதா, பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுதா? நான் கரெக்டா பேசுறேன் பிரதாப், நீங்க வேணா ஒரு தடவை பாத்துங்க. அந்த பெண் பேசும்போது சுசித்ரா பேசும்போது ஒரு வன்மத்தோட அந்த கமலஹாசன் மேட்டரை சேர்த்துக்குங்க. நீங்க அந்த வெள்ளி தாம்பரத்துல வந்து கொக்கைன் கொண்டு வந்தாங்கன்றத நீங்க பாக்குறீங்கல்ல, அதுல கூட ஏதாவது வன்மம் தெரியுதா பாருங்க. ஃப்ளோல போகும்போது தான் சொல்றாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு அரசுக்கு வந்து ஒரு வேண்டுகோளோ டார்கெட் பண்ணணும்ன்றதெல்லாம் கிடையாது. கமலஹாசன் டார்கெட் பண்ணுன்ற மாதிரிலாம் நோக்கம் இல்லை. ஆனால் அவங்க வந்து ஒரு மனசுல காயப்பட்டிருக்கிறதா கடன்னு கொட்டுற மாதிரி இருக்குது. நான் பார்க்குற பாருங்க அப்படிதான் சொல்கிறேன், அந்த வன்மத்தோட பேசுகிறேன். இவனுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைல்வான் ரங்கநாதன், இந்த இருக்கிற இந்த கரகாட்ட கோஷ்டி இருக்குல்ல, இந்த சினிமா விமர்சனம் பண்ண அந்தனை, அப்புறம் இந்த பிஸ்மி, இன்னும் கூட ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, அவங்க பேர்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் நீங்கள் என்னன்னு தேடி வேணா போட்டுங்க. இவனுங்கெல்லாம் என்ன செய்யணும்னா துட்டை வாங்கிக்கின்னு படத்தை கஷ்டப்பட்டு எடுப்பான். ஆனால் இவங்க ஒரே ஒரு லைன் வச்சுட்டு காலி போட்டு போயிடுவாங்க. அது படம் வேஸ்ட்டுங்க. அவன் வந்து ஒரு வருஷம் எடுத்திருப்பான், கோடிக்கணக்கு வந்து அங்கே கடன் வாங்கி இங்கே கடன் வாங்கிலாம் எடுத்திருப்பான். இவங்க என்ன செய்வாங்கன்னா அது வேஸ்ட்டுங்க, ஒன்றும் இல்லைங்க. இவன் என்னமோ அப்படியே பெரிய டைரக்ட் விட்டா அப்படியே டைரக்ட் பண்ணி கீச்சுற மாதிரி, சரிங்களா? இவனுக்கு அடிச்சோடே தெரியாது. ஆனால் இவன் பேசுவான், இயக்குனர் சரியில்லைங்க, இந்த இடத்துல இப்படி எடுத்துருந்தாங்க, அந்த இடத்துல அப்படி எடுத்துருங்க அப்படி. அதனால எதுக்காக இதை நான் சொல்றேன்னா, இந்த மாதிரி சினிமா விமர்சனங்கள் பண்ணக்கூடியவங்க மத்தியில இந்த பெண் வந்து பேசுறது வன்மம் இல்லைன்னு சொல்றேன். ஏதோ உண்மை இருக்கா? உண்மை இருக்கு சார், உண்மை இருக்கு. நீங்க பாருங்க வேணா, நீங்க அதுல வந்து பாதிக்கப்பட்டது தெரியுது. ஏதோ ஒரு வகையில அந்த பெண்ணை மையப்படுத்தி இவங்க எல்லாரும் டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால அப்படி பேசுது. நான் ஒரு கேள்வி கூட வைப்பேன் சுசித்ரா கிட்ட, வந்து ஒரு தெளிவான பெண்ணா தான் கேள்வி வைப்பேன். என்னன்னா, நீங்க அன்னைக்கு பைல்வான் ரங்கநாதன் சொன்னதுக்கும் நீங்க இப்ப சொன்னதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா அவங்களுடைய வாழ்க்கையை உட்படுத்தி சொல்றதுனால நம்ம அப்படி பேசவும் முடியல. அவங்களுடைய வாழ்க்கையும் வந்து உட்படுத்திக்கிறாங்க, தன் கணவரையும் கூட தான் அவங்க சொல்றாங்க, கேன்னு சொல்றாங்க. தனுஷால வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்படி ஆயிடுச்சு, தனுஷுக்கும் தன் கணவருக்கும் உள்ள தொடர்பை கூட சொல்றாங்க. அவங்க தான் தனுஷுக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் பெண்களை பற்றி தான் வந்து மையப்படுத்தி பேசும்போது காலத்தை தூக்கி விட்டுட்டு போயிருந்தான். இது ஏன்னா இந்த பொண்ணுக்கு டைவர்ஸ் ஆனது இவனால தான், அந்த பொண்ணுக்கு டைவர்ஸ் ஆனது இவனால தான் சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? ஒரு காலத்துல வந்து சிம்பு, இப்பவும் கூட சொல்ல, சிம்பு வந்து யாரெல்லாம் காதலிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகிடும் அந்த பொண்ணுங்களுக்குலாம். தனுஷை வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் வீட்டிலலாம் காலை வைக்கிறானோ அவங்க குடும்பத்தில் வந்து டைவர்ஸ் ஆகிடும். இப்போ அப்படி சினிமா வட்டாரத்தில் ஒரு ட்ரெண்டு, ஒரு டைவர்ஸ் ஆகணும்னா நீங்கள் ஒரே ஒரு தடவை வந்து கூப்பிட்டு ஒரு காஃபி கொடுங்க தனுஷ்க்கு, சுலபமாக நீதிமன்றம் போக தேவையில்ல, எங்கேயுமே போக தேவையில்ல, அமிக்கபுளாக மியூச்சுவலாக டைவர்ஸ் ஆகிடும். கூப்பிட்டு ஒரு காஃபி மட்டும் கொடுங்க. அப்படி தான் சினிமா வட்டாரத்தில் இப்போ பேசுகிறாங்க. நான் பேசல, சினிமா வட்டாரத்தில் சொல்கிறாங்க. டைவர்ஸ்னா ஒரு தனுஷை வீட்டுக்கு அழைச்சி ஒரு காஃபி கொடுங்க. காரணம்னா 2016 அமலாபாலுக்கு வந்து டைவர்ஸ் ஆகும். சரிங்களா? அதுக்கு காரணம் இவர் தான் சொல்கிறாங்க. அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 24 வரைக்கும் அடுக்கிறாங்க. யாருக்கெல்லாம் திவ்யதர்ஷினி, அதுக்கப்புறம் வந்து இப்போ இவங்க ஜிவி பிரகாஷ், இப்படி நீங்கள் 2024 வரைக்கும் ஒரு லிஸ்டே போடுறாங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு 6-7 ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாரி படத்தில் ஒரு கேஜே யேசுதாஸோட மகன் விஜய் யேசுதாஸ். ஸோ இவங்களெல்லாம் டைவர்ஸ் ஆகும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கூப்பிட்டு காப்பி கொடுத்தது தான். காப்பி கொடுத்தா டைவர்ஸ் ஆகும். இதுக்கு மேலே அது விவரமாக நான் சொல்ல விரும்பலை. இப்போ இவங்களுடைய கணவர் வந்து இதுக்கெல்லாம் பதில் கொடுக்குற அப்படின்ற பேரில் ஒரு ஆடியோ ஒன்று வெளியாச்சு. அந்த ஆடியோ நான் பேசல அப்படின்னு சொல்லிட்டு அவர் தரப்பில் ஒரு விளக்கம் ஒன்று சொன்னாங்க.
அந்த ஆடியோ நீங்க கேட்டீங்களா? நான் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க கார்த்திக் குமார் தானே சொல்றீங்க. ஆமா. கார்த்திக் குமார் வந்து ஏற்கனவே ஒரு விளக்கமே கொடுத்துட்டாரு அவர் ஒரு பேட்டியில. அது என்ன ஒரு வேடிக்கை தெரியுமா பிரதா? கிட்டத்தட்ட அவனும் வந்து ஒரு மனநோயாளின்னு நான் சொல்ல மாட்டேன். அவனும் ஒரு மன சிதைவு ஏற்பட்ட மாதிரி தான் பேசலாம். ஒரு என்ன சொன்னா எப்படி பேசுறது? இல்ல அந்த ஆடியோ சொல்லல நானு. சுசித்ரா நீ வந்து ஒரு ஆச்சாரமா வளர்க்கப்பட்ட ஒரு குடும்பத்தை பொண்ணு தானே, நீ என்ன வந்து ஏதோ படிக்க சொல்லிட்டு கூடிய சில பிரிவுகளை மாதிரி பொண்ணு மாதிரி பேசுற சொல்லிட்டு ரொம்ப இழிவா பேசியிருந்தாரு. எனக்கு ஆனா அது பேசலன்னு சொல்லிட்டு அந்த ஆடியோல இருக்கிறது வந்து அவர் குரல் மாதிரி தான் தெரியுது. இந்த குரல் நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த குரல் மாதிரி தான். அவர் பேசலன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? அவர் மறுத்துட்டா நம்ம ஒன்றும் செய்ய முடியும். ஆனா அந்த குரல் ஒப்பீடு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கு. அது முதல்ல நீங்க சொன்னது. நான் சொல்றது கார்த்திக் குமார் பேட்டி கொடுத்தது என்னன்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு. அதை சொல்றீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட அவரும் ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஒரு சமநிலை தவறுன மனிதன் மாதிரி தான் பேசினார். ஒரு மனநிலை எப்படி வந்து பிறந்தா எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி பேச்சுதான் இருந்துச்சு. இல்லைன்னா ரொம்ப அதி புத்திசாலியா பேசுற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அவருடைய பேச்சு வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. எப்படி பார்த்தாலும் நான் சொல்றேன், ஒரு கணவன் மனைவின்றது வந்து ஒரு புனிதமான ஒரு வாழ்க்கை, சரிங்களா? அதை மாறுபட்ட கருத்து வருதுன்னா நீங்க பிரிஞ்சு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒருத்தரை காயப்படுத்திக்காம பிரிஞ்சிருங்கன்ற. ஒருத்தரை காயப்படுத்தாங்க, எந்த சூழ்நிலையும் நீங்க காயப்படுத்தாதீங்க. உங்களுக்கு பிடிக்கல நீங்க பிரிஞ்சிருங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு பிரைவசி தேவைப்படுது ரெண்டு பேருக்குமே. நீங்க பிரிஞ்சிருங்கன்னு வச்சுங்களேன், காயப்படுத்திக்காம பிரிஞ்சிருங்கன்ற. நீங்க அதை ஒரு பொது வெளியில வந்து பேசுறது கூட வந்து ஒரு காயப்படுத்துறது தான். இப்போ அவர் கேன்னு சொல்றாரு, இப்போ அவர் பதிலுக்கு உங்களை லெஸ்பியன் சொன்னா எப்படி இருக்கும்? இதெல்லாம் அதீதமான ஒரு குற்றச்சாட்டு. அவர் கேயா கூட இருக்கட்டுமே, 12 வருஷம் வாழ்ந்துட்டீங்களே, வாழ்ந்த பிறகுதான் தெரிஞ்சது உங்களுக்கு அவர் கேயின்னு. நல்ல ஒரு நீங்க ஒரு அந்யோன்யமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தா அடுத்த 1 வருஷத்துல தெரிஞ்சிடும் சார், 6 மாசத்துல தெரிஞ்சிடும் சார், இல்லையா? அப்போ 12 வருஷம் ஒருத்தரோட வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் அவன் கேயின்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு இதை பொது வெளியில பேசல உங்களுக்கு என்ன நோக்கமா இருக்கு? யோசிச்சு பாருங்க. உண்மையிலே நான் பார்த்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு மனசிதைவு இருக்கிற மாதிரி தெரியுது, அதனால நம்ம சொல்றோம். ஆனால் உண்மையிலே வன்மம் இருந்ததுன்னா அவங்க எப்போ பிரிஞ்சாங்களோ அப்பவே சொல்லிடுவாங்க, எப்போ கணவன் விட்டு பிரிகிறாங்களோ அப்பவே சொல்லிடுவாங்க. பட் வன்மம் இல்லை. ஆனால் இப்போ சொல்ல வேண்டிய கட்டாயம் என்னன்னு கேட்டால், ஏதோ ஒரு மேலும் மேலும் மனசிதைவு காலான மாதிரி அவங்கள ஊடகங்கள் வச்சு செய்யுது, வச்சு பேட்டி கேட்குது. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ட்ரை கண்டிஷன் வேற வந்து இப்போதைக்கு வந்து கண்டென்ட் ட்ரை ஆகும்போது அவங்க கண்டென்ட்லாம் யூஸ் ஆகுறாங்க. அதில் பைல்வான் ரங்கநாதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்பமாக இருக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு பெண்கள் வந்து பற்றி அவர் மையப்படுத்தி பேசும்போது மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. பொதுவாக நான் வந்து சொல்கிறேன், இந்த சினிமா விமர்சகர் பைல்வான் ரங்கநாதன், அந்த பிஸ்மி, இவங்க எல்லாரும் கேட்டிங்கன்னா சினிமா விமர்சனத்தோட போங்கடா. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து கேட்டால் தனிப்பட்ட வாழ்க்கையை வச்சு பேசும்போது இந்த மாதிரியான ஒரு மனநோய்க்கு ஆளாகிற மனசிதைவுக்கு ஆளாகிறாங்கன்ற. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். வெறும் நீங்கள் சினிமா விமர்சனம்னா சினிமாவை வந்து விமர்சனம் பண்ணிட்டு கடந்து போங்க. இந்த வியாபார ரீதியாக பேசுறது, தனிப்பட்ட வாழ்க்கை பேசுறது, அவர் இவரோட இருக்கிறாரு, இவர் அவரோட இருக்கிறாரு, இப்படி பேசி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நெருக்கடிக்கு ஒரு லைஃபோட ஒரு விளிம்புக்கு தள்ளாதீங்கன்றான். அது பைல்வான் ரங்கநாதனுக்கு நான் சொல்றது பொருந்தும், இந்த அந்தணன் மற்ற நபர்களுக்கும் பொருந்தும்.